Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸ் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் வந்துட்டு Only Friends Dream On. எனக்கு இந்த சீரிஸோட அஃபிஷியல் ட்ரைலர் பார்த்த உடனே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் கூட நல்லா முடிஞ்சிருக்கு. நானுமே செகண்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க சீரிஸ்குள்ள போகலாம். நம்ம ஜாக் அதுக்கப்புறம் டீன் அவங்களுடைய ஹூக்கப் சீனோடய இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. டீன் சொல்லிட்டு இருக்கா, எக்ஸஸ் வந்துட்டு இப்படி பண்றதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லையே, பட் ஆனா அது எப்படி தெரியுமா? சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஆல்ரெடி நடந்த சீனை காட்டிட்டு இருக்காங்க போல. இப்ப வந்துட்டு டீன் பாட்டு பாடிட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் அவங்க கூட இன்னொருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்ததும் இவன் இருக்கான இந்த சீரீஸ்ல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அபிஷியல் ட்ரைலர்ல எல்லாம் காட்டல அவனை. அவங்க ரெண்டு பேரும் பாடிட்டு இருக்காங்கல்ல, இதை பார்த்துட்டு ஜாக் வந்துட்டு காண்ட்ல இருக்கான். இப்போ ஜாக்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துட்டு என்னடா அமைதியா இருக்க, சேர் அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாம கோமா நின்றுட்டு இருக்கான். அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இது ஃபேர்வெல் பார்ட்டிடா, என்ன இப்படி இருக்க, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவனை முன்னாடி கூட்டிட்டு போயிடுறாங்க. தன்னாலுமே ஜாக்குக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவன் வந்துட்டு கான்ல இருக்கான் முன்னாடி போய் நின்றுட்டு கூட. ஆனா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்டோடைய பேர் வந்துட்டு சாண்ட். அப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் கூட முடிஞ்சிடுது. அப்போ வந்துட்டு டீன் அதுக்கப்புறம் சாண்ட் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு ஜாக்குக்கு வந்துட்டு இன்னுமே ரொம்ப காண்ட்ல இருக்கான். அவன் வந்துட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ண போறான். அப்போ அந்த பிளேஸ்க்கு ராஃபின்னு ஒரு ஹீரோ வரான். அவன் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருக்கா, இவனுமே ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருக்கா. ஜாக் வந்துட்டு ரஃபியை பார்க்குறான். நீ சொல்கிறான் இனிமே தான் நான் ட்ரிங்க் பண்ண போகணுன்னு. ஜாக் சொல்கிறான், ஏன் போய் சொல்கிற, உன் கண்ணெல்லாம் ஆல்ரெடி ரெட்டாக இருக்குது, ஆல்ரெடி குடிச்சிருக்க தானே அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நல்லாவே தெரியுதா? அப்போ அதுவும் இல்லாமல் என் கண்ணும் கூட ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணை தண்ணி டச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். காட்டும் போதே தெரியுது ரஃபிக் வந்துட்டு ஜாக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு போல. அவன் கையெடுத்து அவனுடைய கன்னத்துல டச் பண்றான். ஆமா ஆமா ஹாட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரிங்க் வந்த உடனே அவன் வந்துட்டு கிளம்பிடுறா எடுத்துக்கிட்டு. அப்புறம் ரஃபி சொல்றான், நம்ம டைரக்டருக்கு ஓட் போடுவோம்ல, நான் வந்துட்டு உனக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜாக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த சீன்ல டீன் அதுக்கப்புறம் சாண்ட காட்டுறாங்க. டீன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என் கூட நீங்க பேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நீ இந்த டிபார்ட்மெண்டோடைய பிரின்ஸ், உன்னை சூஸ் பண்ணாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். இதுல வந்துட்டு டீனுமே சாண்ட் கிட்ட ரொம்ப ஃபிளர்ட்டியா பேசிட்டு இருக்கான். திடீர்னு அங்க வந்துட்டு சாண்ட் அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க வந்துட்டு லே வந்து நிக்கிறான். அங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆட் பண்ணிருப்பாங்க, ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல. அவங்களுடைய பேரை வந்துட்டு இந்த சீசன்லயும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வர போறாங்களான்னு தெரியல, பட் ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்காங்க. சாண்டுமே டீன் கிட்ட வந்துட்டு லே என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றான். இப்போ எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறம் லே வந்துட்டு என்ன சொல்றான்னா, உன்னோட வாய்ஸ் நல்லா தான் இருக்கு டீன், ஆனா உங்க ரெண்டு பேருடைய வாய்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகல. அவன் வந்துட்டு வாய்ஸை பத்தி பேசல, அவங்க ரெண்டு பேர் பத்தி தான் சொல்றான். டீனுமே சொல்றான், ஓகே நாங்க ரெண்டு பேரும் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன், சரி நான் வர சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீன் கிளம்பிடுறான். அப்புறம் அவன் போன உடனே சாண்ட்ல ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. சாண்ட் வந்துட்டு சொல்றா, ஓ உனக்கு ரொம்ப ஜெலசியா இருக்கா அப்படின்னு. கிளே வந்துட்டு ஆமா நீ எல்லாருக்கிட்டையும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமா சொல்றான். இல்ல இவன் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிட்ட இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க டீன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டீனை கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல ஜாக் கூட இருக்கான். நான் எப்படி பாடினேன் அப்படின்னு டீன் ஜாக் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஜாக் வந்துட்டு சொல்றான், நீ பாடினியா, நீ பாடினதுக்கு நான் அட்டென்ஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீன் சொல்றான், நீ பார்த்துட்டு தான் இருந்த, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பாக்கல, இங்க இருக்கிற வைபை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு ஜாக் சொல்றான். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காம ஜாக் வந்து பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்கிறாங்க, இங்க எங்கேயோ புகை பத்திக்கிட்டே எரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பிளேஸ்ல ஜாக் அப்புறம் டீன் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ டீன் வந்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்கா ஜாக் கூட. பட் ஜாக் வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் டீன் சொல்றா, என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஜாக் சொல்றா, இதுதான் என்னோட டேஸ்ட், உனக்கு பிடிக்கலன்னா போ அப்படின்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை ரொம்ப ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும், நான் நம்புறேன் அப்படின்னு ஜாக் சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஜாக்கோட இன்னும் டேட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்துட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிருக்காங்க, இப்ப வந்துட்டு பிரேக்கப் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, ஜாக்கோட ஃப்ரெண்ட் தான் டுவா வந்துட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா அவனுடைய கேப்காக புக் பண்ணிட்டு. இப்போ அந்த பிளேஸ்ல அர்னால்டு அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அர்னால்டு அதுக்கப்புறம் டுவாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் வெளில வந்தப்போ அருணாள் சொல்றா, என்னடா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்க போல அப்படின்னு. சரி கேப் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா புக் பண்ணிருக்கேன்னு இவனுமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அர்னால்டு, இல்லவா நான் உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்போ டுவா சொல்றா, இல்ல நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அர்னால்டு சொல்றா, ரெண்டு பேரோட வீடுமே ஒரே ரூட் கிட்டதான் இருக்கும், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அர்னால்டுமே பரவாயில்ல வான்னு சொல்றான். ஆனாலுமே டுவா வந்துட்டு இல்ல புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அர்னால்டு அவனுடைய மொபைல் வாங்கிட்டு அந்த ரைடை கேன்சல் பண்ணிடுறான். இப்போ வந்து உட்காரு, வேணும்னா அந்த விலை வந்துட்டு எனக்கு கூட, அந்த அமௌண்ட் புக் பண்ணியிருக்கல அந்த அமௌண்ட் எனக்கு கூட அப்படின்னு சொல்றான்.
விளையாட்டா சொல்றான். அப்புறம் இந்த சீன்ல வந்துட்டு நல்லாவே தெரியுது டூவாக்கு வந்துட்டு அர்னால்ட் மேல க்ரஷ் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் அர்னால்ட டூவா வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அது அர்னால்டுமே நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இங்க ராஃபியா காட்டுறாங்க. ராஃபி வந்துட்டு வாஷ்ரூம் குள்ள இருக்கா. அப்புறம் அவன் வந்துட்டு யாருக்கிட்டயோ கால்ல பேசிட்டு இருக்கான். நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த கால்ல இருக்கிறவங்க வந்துட்டு சொல்றாங்க, இல்ல நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுமே காலை கட் பண்ணிட்டா. இவனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது, என்ன இது அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னாடி ரெஸ்ட் ரூம் குள்ள இருந்து ஒரு கேர்ள் வரா. வந்துட்டு இவன் நோட் பண்றான். அதுக்கு பின்னாடி இன்னொரு பையன் வரான். அவன் தான் ரோம். இது எல்லாத்தையும் ராஃபி பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கு ரோம் வந்துட்டு ராஃபி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்ன நீ கால் பண்ண ஆள் கலட்டி விட்டுட்டானா அப்படின்னு. ராஃபி சொல்றா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு. ராஃபி வந்துட்டு பேசிருக்கிறத வந்துட்டு ரோம் ரெஸ்ட் ரூம் குள்ள இருந்து கேட்டிருப்பான் போல. அதனால வந்து இவன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். இது ஆக்டிங் மேஜர்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு ரோம் கேக்குறான். ரஃபி கேக்குறா, இப்போ இதுல உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நீ வந்துட்டு ஏதோ ஹெல்ப் கேட்கற மாதிரியே இருக்கு, பேசாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு ரோம் ரஃபியா கேக்குறான். ரஃபி வந்துட்டு வெளியே பார்த்துட்டு உள்ள பாக்குறா. உனக்கு மென் கூட ஓகேவா அப்படின்னு. ரோம் சொல்றான், ஆமா அவங்க கியூட்டா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு இவனை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரஃபி சொல்றான், எதுவுமே யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரோம் வந்துட்டு சொல்றா, அந்த டைப் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல ஸ்டேஜ் பிளேக்கான டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. இந்த டைரக்டரை செலக்ட் பண்ணல அந்த மாதிரி டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. இதுல ஜாக்கும் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க. அப்போ ஓட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஓட்டிங்ஸ் ஜாக்கு தான் கிடைச்சிருக்கு. ஜாக் தான் இந்த ஸ்டேஜ் பிளேயோடைய டைரக்டர். அவன் எடுக்கிற கதை வந்துட்டு ரோமியோ அண்ட் ரோமியோ. அதுக்கு ஏத்த ஆளுங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா டிமின்னு. அவன் வந்துட்டு ப்ரொடியூசர் நான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கிறான். ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் லீட் யாரு அப்படின்னு போது அங்க இருக்கிற பொண்ணுங்களே சொல்றாங்க, மெயின் ரோல் எப்படி இருந்தாலும் டீனுக்கு தானே அப்படின்னு. ஜாக் வந்துட்டு எல்லாத்துலயுமே டீனை தான் எடுத்திருக்கான். அதனால எல்லாருமே டீன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு ஜாக் ரிப்ளை பண்றான், அதெல்லாம் நம்ம அப்படியே சொல்லிட முடியாது, கண்டிப்பா ஆடிஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜாக். அதுவுமே ஃபேர் தான் அப்படின்னு டீன் சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேரக்டருக்கு நான் தான் ஏத்தாள் அப்படின்னு. பார்த்து ரஃபி வந்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். ரஃபிக்கு வந்துட்டு ஜாக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால ஜாக்கோ வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா அவனுக்கு டீனை தவிர வேற அவங்க கிடைச்சிருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றா. நான் தான் கண்டிப்பா செலக்ட் ஆவேன், ஏன்னா ஜாக்கோடைய கண்ணை பார்த்துக்கிட்டே நான் புரிஞ்சுக்க முடியும் எல்லாம். நெக்ஸ்ட் சீன்ல அர்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டூவா வந்துடுறான். அதுக்கப்புறம் அர்னால் டூவாவை பாக்குறான். அவன் வந்ததுமே இவனுமே சிரிச்சுக்கிட்டே டூவா கிட்ட வந்துடுறான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் போல சொல்றான். நேற்று நைட் நீ என்ன ட்ராப் பண்ணல, அதுக்கு காசு கொடுக்க தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அர்னால் சொல்றான். ஹெல்மெட் மட்டும் திரும்பி கொடுத்துடு, நீ என்னென்னலாம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றான். இருப்போமோ அப்படின்னு டூவா யோசிக்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மேபி அவன் வந்துட்டு லவ் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. டூவா வந்துட்டு சேம் டூவா மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஓ அந்த டீன் வந்துட்டு எனக்கு காசே கொடுக்கறது இல்ல, எலக்ட்ரிசிட்டி பில் கூட தர்றது இல்ல, நீங்க ஃப்ரெண்ட் தானே, அதனால டூவா வந்துட்டு நல்லாவே அவனை பத்தி உளர் இருப்பான், அது கூட கிண்டல் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறான். கர்னல் சொல்றான், நீ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கியூட்டா இருக்கு அப்படின்னு. டூவா வந்துட்டு அங்க பே பண்ண தானே வந்திருப்பா, பே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது கர்னல் வேண்டான்னு சொல்றான். ஆனாலுமே டூவா வந்துட்டு கேட்காம பே பண்ணிடுறான். வந்துட்டு அதிகமா பே பண்ணிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டுமே அது பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அர்னால்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அது வந்துட்டு டூவா மட்டும் தான் அப்படின்னு. அப்புறம் டூவா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நல்ல வேலை நான் ட்ரிங்க் பண்ணியும் எதுவுமே வளரல அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராஃபி வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வரான். பார்த்தா ரூம் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ராஃபி வந்துட்டு ரூம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து உட்காந்த உடனே ரூம் கேட்குறான், என்ன நான் ஜாயின் பண்ண அதே செக்ஷன்லேயே நீயும் ஜாயின் பண்ணியிருக்க, இன்ட்ரெஸ்ட் ஆகி மேலே உனக்கு அப்படின்னு ரூம் கேட்குறான். ரஃபி சொல்றா, கொஞ்ச நேரம் ஆச்சு அமைதியா உட்காரியா அப்படின்னு. உட்காடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுறான். இவன் வந்துட்டு நிறைய தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ரஃபிக்கு பண்ணதுனாலதான் அந்த முடிவு எடுத்தான், நான் மட்டும் தெளிவா இருந்திருந்தேன்னா முடிவு எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து மேம் வந்துட்டு கேட்கறாங்க, அப்படி என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. வந்துட்டு சொல்றான், நேற்று நைட் நடந்த ஃபேர்வெல் பார்ட்டி பத்தி அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு ரஃபி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மேம் வந்துட்டு ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு. அது அன்ஃபர்கட்டபிளா இருந்துச்சு அப்படின்னு ரோம் சொல்றான். நீ சொல்றான், இல்ல அது கொஞ்சம் சோசோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அதை பத்தி தான் மாத்தி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சரே சொல்றாங்க, போதும் லெசன்குள்ள போகலாம் இப்போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ஜாக்க காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஸ்பீட் டேட்டிங் போறான். அதாவது ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ்ல 5 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு யாரை பிடிச்சா அவங்கள டேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு போல. சோ அப்படி வரும்போது ஜாக்குக்கு வந்துட்டு யாருமே பிடிக்கல போல. அப்புறம் நெக்ஸ்ட் ஆள் மாத்திட்டு வரும்போது இவன் அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்றான். ஆப்போசிட்ல ஹாய் ஜாக் அப்படின்னு சொல்றான். யாருன்னு பார்த்தா அங்க டீன் வந்திருக்கான். பார்த்த உடனே ஜாக் வந்துட்டு ஷாக் ஆயிட்டான். எனக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, பாய் ஃப்ரெண்ட் வந்து என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான், சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா டீன். ஜாக் வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லிக்கிட்டே திட்டிட்டு இருக்கான். கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். டீனை சொல்றா, கமான் இப்ப வந்துட்டு என்ன தவிர உனக்கு யாரையும் பிடிக்க போறது இல்ல, நீ இன்னும் அடம் பிடிச்சிட்டு இருக்க, கம்ஃபர்டபுளா கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டீன் சொல்றான். வந்துட்டு அப்படியே ஆடிஷன் பத்தி பேசுற மாதிரி இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான்.
அப்புறம் இவன் வந்துட்டு டீன் சொல்கிறான், நான் சாண்ட் கூட க்ளோஸாக இருந்ததை பார்த்து நீ ஜெலஸ் ஆயிட்டியா, ஃபுல்லாக அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்கிறான். உன்னை பற்றி நீயே இவ்வளோ பெருமையெல்லாம் நினச்சிக்காத சொல்கிறா. ஓகே, உனக்கு ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பாய் ஃப்ரெண்டும் சீக்கிரமாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க டைமும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு ஜாக் சொல்கிறா உன் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிளேஸ்க்கு வேற யாரோ வராங்க. அதுக்கப்புறம் டீனுமே ஸ்லோவாக எந்திரிச்சிடுறான். ட்ராமாக்காக கேஸ்டிங் கால் பண்ணணும்ல, அதை தான் அந்த டீம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இந்த போஸ்டர் பார்க்குறான். ராஃபியோட ஃப்ரெண்டுமே இந்த போஸ்டர் பார்த்துட்டு இருக்கான். இருக்கலான்னு இருக்கேன், நானும் இதில் சேரலான்னு இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ராஃபி வந்துட்டு சொல்கிறான், நான் ரோமியோ லீடுக்காக போகிறேன் அப்படின்னு. இதே ஷாக் ஆகிட்டு என்ன ரஃபி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறான். தெரியும் ஜாக் வந்துட்டு டீனை தான் செலக்ட் பண்ணியிருக்கா இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு. மேக்கப் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ இருக்கு, நான் ஏன் அதை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு ரஃபி சொல்கிறான். இதுக்காக ஆடிஷனாக காட்டிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வராங்க. ஆனால் ஜாக்குக்கு வந்துட்டு யாருமே இம்ப்ரெசிவாக ஆகலை. ஒரு 2 பேரும் கேட்குறாங்க, என்ன உனக்கு தான் இங்கே யாருமே பிடிக்கலல்ல, சமைக்காம கோ வித் டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜாக் வந்துட்டு கண்டிப்பாக ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த பிளேஸ்க்கு ரோமியோ ஆடிஷனுக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா அங்கே டீன் தான் வந்திருக்கான். இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவன் வந்துட்டு டீன் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட் பற்றி தெரியும்னா உங்களுடைய டைரக்டருக்கு என்னை பற்றி சின்ன சின்ன விஷயம் கூட தெரியும். வந்துட்டு டிம்மி டூ ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவன் வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கானா, அப்போ வந்துட்டு இன்னொரு வாய்ஸ் வருது, நானும் இதில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரவி. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரோமியோ ரோலுக்கு நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு எல்லாமே ஷாக்காக இருக்கு, என்னது இவனுமா அப்படின்னு. 2 பேருமே அட் அ டைமுக்கு ரோமியோ ரோல நடிச்சு காட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருக்குமே ஹை காம்படிஷன் இருக்கு. 2 பேருமே நல்லா நடிக்கிறாங்க. வந்துட்டு ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தவன் தான். ராவி வந்துட்டு இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது ஜாக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்பவே டஃப் சாய்ஸா இருக்கு. ஸோ யாரை செலக்ட் பண்றதுன்னு அவன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கான். அப்புறம் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் 2 ரோமியோ தேவைப்படுது இல்ல, ஸோ இவங்க 2 பேரும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜாக் சொல்றா, இல்ல இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இவங்கள ஒருத்தரை தான் எடுக்க முடியும் ஒரு ரோமியோக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு ரோமியோக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரோமியோக்கு வேற யாராச்சும் செலக்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஜாக் சொல்றான். அப்புறம் அந்த பிளேஸ்க்கு பாரோடைய ஓனர் வராங்க. அவங்க பேர் வந்துட்டு பிங்க். வந்துட்டு கேக்குறாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரலையா அந்த மாதிரி. டீனுக்கும் இவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதை வந்துட்டு தெரியல அவங்களுக்கு. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனதை அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு கோவமா இருக்கு. அதுக்கு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, டீமி அதுக்கப்புறம் டூவா, இங்க பாரு டீனை பத்தி பேசாம இருக்கணும்னா நீ அவனை சுத்தமா விட்டுடு, வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் புடி, வேற யாரும் அவனை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. சரி நீ கொஞ்ச நேரம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. கரெக்டா அந்த பிளேஸ்க்கு ராஃபி வரா. தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். நீ டூவாவும் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரஃபி, நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரி நான் கொஞ்ச நேரம் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவன் ரஃபி அங்கே உட்காடுறான். ஆடிஷன் பத்தி மட்டும் என்கிட்ட ரிசல்ட் கேட்கக்கூடாது நீ அப்படின்னு ஜாக் சொல்லிடுறான். பிகாஸ் நானும் இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஃபியுமே உட்காடுறான். ஆனா ராஃபி வந்துட்டு வேற ஏதோ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னோட ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ முதல்ல இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, நீ இம்ப்ரூவ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாராட்டிட்டு இருக்கா அப்படியே. ராஃபி வந்துட்டு அதுக்கு, ஓ அப்படியா சூப்பர், நான் இதை வீடியோ எடுத்துக்கிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பாரு, நான் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஆளோடைய வேலை பண்றேன்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கும், எனக்கும் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றான். இப்போ 2 பேருக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பிளேஸ்க்கு சடனா பார்த்தா டீன் வந்துடுறா. யாரும் வரலையா அப்படின்னு டீன் கேட்கறான். ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ரஃபி சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதோட ஜாக் இங்க தான் இருந்தா, ஸோ அவன் கூட நான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கோல்ட் வார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜாக்குக்காக தான் ஓவரா பேசிடுறான். ஜாக் வந்துட்டு டீன் அப்படின்னு சொல்றான். அப்போ ரஃபி வந்துட்டு இல்ல பரவாயில்ல சொல்றான். ஓவரா பேசி ரஃபி சொல்றான், இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். நீங்க என்னுடைய ஐடல், நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் என்கிட்டயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 2 பேருமே பாத்துக்கிறாங்க. அவன் வந்துட்டு ரோலை பத்தி பேசல, ஜாக்க பத்தி தான் பேசுறான்னு. அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராஃபி வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் டீன் சொல்றான், அவனும் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, என்னதான் சூஸ் பண்ண, இப்போ 4th இயர் வந்தாச்சு, இப்போ வரைக்கும் உன்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜாக்குமே ஆமா அதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ரோல் எனக்கு தானே தருவ, ராஃபிக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றான். நான் ஜாக் வந்துட்டு சொல்றான், மேபி அவனுக்கு சான்ஸ் இருக்கலாம், பழசே இருந்தா ரொம்ப போரிங்கா இருக்கும், புதுசா வந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்துட்டு சோகமா வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிளேஸ்க்கு ரோம் வரா. ரோம் வந்துட்டு ராஃபியை பாக்குறான். பார்த்து ராஃபி வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுறா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். என்ன ஏதாச்சும் லவ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இங்க டிஜேவா இருக்கா அதனால வந்தேன். ஐயோ இங்க பாரு, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஹாய் சொல்றதுலாம் விருப்பம் இல்லை. அதுக்கு ரோமுமே, நான் என்ன அவ்வளோ பேடாவா இருந்தேன் அப்படின்னு கேட்கறான். ரொம்ப நல்லாவே இருந்திருக்கலாம், ஆனா என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரூம் வந்துட்டு, என்ன ஹை ஸ்டாண்டர்டா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஈஸியா ஹார்ட் டு கெட் எல்லாம் ப்ளே பண்ணதே இல்ல மாதிரி தெரியுது. ராக்கி சொல்றா, இங்க பாரு கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேஸ்க்கு நீ வந்த, அவ்வளவுதான். அவன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்க 2 ஹவர் டிம்மியும் காட்டுறாங்க. அந்த பிளேஸ்க்கு டீன் வந்துட்டு என்னதானே செலக்ட் பண்ணியிருக்கான் ஜாக் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவங்க 2 பேர் சொல்றாங்க, இல்ல ரஃபி வந்துட்டு உனக்கு ஹெவி காம்படிட்டரா இருக்கான்,
இன்னுமே அவனோட டேலண்ட் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஆக்ட் பண்ணுவேன் அப்படி ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ட்ரூவா சொல்கிறா, நீ நல்லா ஆக்ட் பண்ணுவ. லாஸ்ட் இயர் நீ ட்ராமா பிளேக்கு வந்துட்டு லேட்டாக வந்தவல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பிடுவ. அதனால தான் ஜாக் பயப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே அர்னால்டு இருக்கா. டீன் கேட்குறா, அர்னால்டு இங்கே தான் வேலை செய்கிறானா அப்படின்னு. டூவாவுமே ஆமான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கா. இதை வந்துட்டு டீன் நோட் பண்ணிடுறான். நல்லாவே தெரியுது இவனுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இங்கே பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக போய் கிராப் பண்ணிக்கோ, யாரையும் அவனை பிடிக்க விட்டுறாது. அவன் பாரு எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்கிறான். டூவாக்குமே ஆமான்னு தோணுது. அதுக்கப்புறம் போய் அர்னால்ட் கிட்ட இவன் பேசுகிறான். இந்த ஃபேக்கல்ட்டி பிளே இருக்குல்ல, அதுக்கு நீ வரியா அப்படின்னு கேட்குறான். பட் அர்னால்டு, எனக்கு ஆக்டிங் எல்லாம் வராது, டான்ஸ் நான் வேணும்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் டூவா வந்துட்டு, இல்லை நீ ட்ரை பண்ணி பாரு, இதில் வரவங்களுக்கு பே கூட பண்ணுறாங்க. அர்னால்டு வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறா. அதுக்கு இவன் சொல்கிறா 20,000 அப்படின்னு. அர்னால்டு வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு மணி நீடு இருக்கும் போல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாரோடைய ஓனர் பிங்குக்கு தெரியாமல் ஒரு பாட்டில் எடுத்துட்டு டூவாக்கு தரான். டூவாவுமே அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். வந்துட்டு பார்ல வந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டீன் வந்துட்டு எல்லாரும் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜாக்குக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. அவன் வந்துட்டு வெளியே போய் உட்கார போறான். அப்போ அந்த பிளேஸ்க்கு ராஃபி வந்துட்டு அவனை பார்த்துட்டு பேச போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பார்த்துட்டு ரோமுமே அங்கே பேச போறான். அவன் தானே அங்கே டிஜேவா இருக்கான். ராஃபிக்கு வந்துட்டு ரோம் அவங்க கூட பேச போனது வந்துட்டு ஷாக்கா இருக்கு. இன்னும் உன்னை இப்போலாம் பார்க்கவே முடியல அப்படின்னு ரோம் கேட்குறான். ஜாக் வந்துட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இல்லை அம்மா உன்னை கேட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்துட்டு அப்படியே ராஃபிக் வந்துட்டு இடி விழுந்த மாதிரியே இருக்கு. ஷாக்ல பார்த்துட்டே இருக்கா. என்னடா இது, இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸா அந்த மாதிரி. அப்புறம் இவன் யாரு, உன்னுடைய புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அங்கே ஜாக் வந்துட்டு திட்டுறான். என்ன பாய் ஃப்ரெண்டா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஜாக் வந்துட்டு ரோமை திட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பட் ரஃபி வந்துட்டு ரொம்பவே அப்படியே குழப்பமா இருக்கா. என்னது இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு. இந்த ஃபேக்கல்ட்டியில தான் யாருக்குமே இது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. ஏன்னா எனக்கு அண்ணன் சொல்லிக்கவே விருப்பம் இல்லை அவனு. இப்போ ஜாக் வந்துட்டு வெளியே உட்காந்துக்கிறான். ஆனால் டீன் வந்துட்டு வேற அவங்க கிட்ட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஜாக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்கு. இப்போ ஜாக்குக்கு பக்கத்துல ஒருத்தன் இருக்கான். அவனுமே ஜாக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ட்ரை பண்ற மாதிரி தான் தெரியுது. அவனை ஜாக்குக்கு பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் இங்க உள்ள ரூம் டிஜேவா இருக்கான்ல, ராஃபி போய் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ ஏன் என்கிட்ட சிப்ளிங்ஸ்னு முன்னாடியே சொல்லல அப்படின்னு. நீ என்ன நினைக்கிறியோ அந்த ரீசனுக்காக தான் நானும் சொல்லல அப்படின்னு சொல்றான். இப்போ ரோம் வந்துட்டு சொல்றான், ஏன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, போய் இதை அவன்கிட்ட சொல்லட்டா அப்படின்னு. அதுக்கு ராஃபி சொல்றான், நீ இதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லவே கூடாது. இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஒருவேளை ட்ரிங்க் பண்ணிருந்தா மேபி சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். ராஃபிக் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுது. இதை பாரு அவன்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கையில வந்துட்டு ட்ரிங்க்ஸ் இருக்கோ அது வந்துட்டு சிஸ்டம்ல கொட்டிடுது. இங்க வந்துட்டு சாங்குமே ஆஃப் ஆயிடுது. எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ பிங்க் வந்துட்டு திட்டிட்டு இருக்கா. இன்னுமே ஒரு நிமிஷம் நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ சமாளிச்சு ரெடி பண்ணிட்டாவ. மறுபடியும் எல்லாருமே வைப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு டிராஃபிக் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா போச்சு, சாரி அப்படின்னு கேட்குறா. எதுக்கும் கவலைப்படாத, நீ இதுக்கு கண்டிப்பா காம்போசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹாப்பி வந்துட்டு குழப்பமா பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் டூவா வந்துட்டு டின்னியை சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இன்னும் ஜாக்கோ அங்க இல்ல. அவன் வேற அங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அர்னால்ட் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறா. நீ தான் இவனை சமாளிச்சுட்டு இருக்கியா, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்ட் சொல்லிட்டு இருக்கா டூவாவை. அர்னால்டுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதோட நீ அந்த பிளே கூப்பிட்டு நான் அதுக்கு வரேன் அப்படின்னு அர்னால்ட் சொல்லிடுறான். கேட்கும்போது டூவாக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் இங்க ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக் வந்துட்டு அங்க பார்ல ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, அவனை வந்துட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டான். அவன் வந்துட்டு அவங்க 2 பேரும் அது பண்ணதா ரெடி ஆயிட்டாங்க போல. அப்போ வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு டீனுமே வந்துடுறான். நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஜாக் அவன் கிட்ட. இன்னுமே அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் பாஸ்வேர்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனை கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னை விட பெட்டரா உனக்கு இவன் தான் கிடைச்சானா. 2 பேரையுமே நல்லா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த புதுசா வந்த ஆளுக்குமே பிடிக்கல. பாருங்க உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது, ஆனா என்ன இதுல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே அங்கத்துல இருந்து போயிடுறான். அப்போ வந்துட்டு ஜாக்குமே திட்டுறா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். இப்போ ஆல்ரெடி 2 மணி அடிச்சு பேசாம நானும் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஜாக் வந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நல்லாவே தெரியுது டீன் வந்துட்டு ரோலுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த ரோல் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இந்த ரோல் வேணும், நீயும் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்றான். அவன் கொஞ்சம் ஃபிளர்ட்டியா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜாக்குமே அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஜாக் வந்துட்டு உறுதியா சொல்லிடுறான், நம்ம திரும்பவும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேலையை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இந்த எபிசோட் வந்துட்டு இங்கே முடிஞ்சிடுது. இந்த டிராமா வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல வந்துட்டு 3 பேர்ஸ் இருக்காங்க, ஜாக், டீன், அதுக்கப்புறம் அர்னால்ட், டூவா, அப்புறம் ரோம், ரஃபி. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு விஆர்ல இருந்துமே ரோம் ரஃபியை தான் பிடிக்கும். அதுல வந்துட்டு அவங்க பேர் வேற. எனக்கு இதுல ரோம் ரஃபியை தான் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.